उसने खुद करवाया ये सब कुछ। तंत्र विद्या क्या होती है आप नहीं जानते, कुछ होता है क्या ये? அது சரியா செப்டம்பர் 23, 2024 உத்தரப்பிரதேஷ், இந்தியா. அங்க ஹத்ராஸ் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பசுமையும் அமைதியும் சூழ்ந்த ஒரு அழகான கிராமம் தான் ரஸ்கவன். சூரியனுடைய ஒளி நெற்பயிர்கள் மேல பட்டு தங்க மாதிரி ஜொலிச்சிட்டு இருந்த அந்த காலை நேரத்துல காற்றில் இருந்த மண் வாசனையும் பறவைகளுடைய இனிமையான ராகத்தையும் கேட்டு சந்தோஷமா ரசிச்சிட்டு இருந்த கிருஷ்ணா அப்படிங்கிற நபருக்கு அந்த சந்தோஷத்தை கலைக்கிற விதமா சடனா ஒரு போன் கால் ஒண்ணு வர ஆரம்பிக்குது. இப்ப இந்த நேரத்துல யாரு கால் பண்றா அப்படிங்கிற குழப்பத்தோட போனை எடுத்தவருக்கு போனுடைய டிஸ்பிளேல வந்த பேரை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நிக்கிறாரு. சோ அந்த திகைப்போடையே காலை அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, காலையிலேயே கால் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆப்போசிட்ல இருந்த நபர், பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல சார், உங்க பையன் கிருட்டார்த்துக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நைட்ல இருந்தே கொஞ்சம் ஃபீவரிஷா இருக்கு, அதை சொல்றதுக்காக தான் கால் பண்ண அப்படின்னு சொல்றாரு. பட் இதை கேட்ட கிருஷ்ணாவோ, என்ன சார் சொல்றீங்க, அவனுக்கு ஃபீவரா, இப்ப அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோட கேட்டுட்டு, சார் நான் வேணா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டுமா, நான் இங்க என்னுடைய வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்டு ஒரு செகண்ட் அமைதியா இருந்த ஆப்போசிட்ல இருந்த அந்த நபர், இல்ல சார் அவனுடைய ஹெல்த் கண்டிஷன் சுத்தமா சரியில்லை, அதனால நாங்களே அவனை ஆக்ரால் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த காலை கட் பண்றாரு. யாருக்கா இருந்தாலுமே அவங்களுடைய கேள்விக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா குழப்பமா தான் இருக்கும். சோ இப்ப கிருஷ்ணாவும் அங்க என்ன நடக்குது அப்படின்னு புரியாம திரும்ப திரும்ப அந்த நம்பருக்கே கால் பண்றாரு. பட் கால் பண்ண அந்த நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு சரியான பதிலுமே கிருஷ்ணாவுக்கு கிடைக்கல. சோ இப்ப சந்தேகம் அடைஞ்ச கிருஷ்ணா உடனடியா அந்த ஸ்கூலுக்கே போய் ஸ்கூல்ல, ஹாஸ்டல்ல, ஸ்கூலுடைய வேன்ல அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே தன்னுடைய பையன் கிருட்டார்த்த தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவருடைய தேடலுடைய பலனா கிருட்டார்த்த சில மணி நேரங்களே கண்டுபிடிக்கிறாரு. பட் என்னதான் அவ்வளவு கஷ்டப்பட்டு மணி கணக்கா தேடி அவருடைய பையனை கண்டுபிடிச்சிருந்தாலும் கிருஷ்ணாவால அதை நினைச்சு கொஞ்சம் கூட சந்தோஷப்பட முடியல. அதுக்கு மாறா அவருடைய வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. எஸ்டிஐ இப்ப நான் சொன்னதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அந்த பையன் கிருட்டார்த் இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிறது. பட் கேள்வி என்ன அப்படின்னா, ஃபீவர் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போன பையன் திடீர்னு எப்படி இறந்தான்? அவன் உண்மையாலுமே உடம்பு சரியில்லாம தான் இறந்து போனானா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்குதா அப்படிங்கிற கடந்த 2024 செப்டம்பர் மாசம் மொத்த வட இந்தியாவையுமே புரட்டி போட்ட ஒரு சென்சேஷனலான, நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அடங்கிய ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஒரு கிரைம் பண்ணி அதை மறைக்கிறது தப்பு. பட் அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பணத்தை க்ரோ பண்ணாம வெறும் சேவ் பண்ணி மட்டும் வைக்கிறது. இன்ஃப்ளேஷனால பணத்துடைய மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 ரூபாய் பணத்தை 10 வருஷம் தொடாம அப்படியே நீங்க வச்சிருந்தா அதோட மதிப்பு இப்ப இருக்கிறதுல பாதி கூட இருக்காது. அதான் உண்மை. அதனாலதான் நம்மளுடைய பணத்தை க்ரோ பண்றதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பட் நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அச்சோ என்னுடைய பணம் லாஸ் ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அப்படின்னு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதுதான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் உடைய ஒரு புது NFO BSE 500 டிவிடெண்ட் லீடர்ஸ் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். பட் இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த NFO இன்வெஸ்ட் பண்றதுக்கு நவம்பர் 20 வரைக்கும் தான் டைம் இருக்கு. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இந்த NFO உடைய இண்டெக்ஸ் கடந்த 5 வருடங்கள்ல 36.3%, 7 வருடங்கள்ல 22.3% CAGR ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 2015ல நீங்க இந்த இண்டெக்ஸ்ல ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு அது 73 லட்சமா வளர்ந்திருக்கும். பேங்குடைய FDல வெறும் 5 to 6% தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒர்த். பட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு தான் இந்த பிளான்ல கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. அதனால நீங்க இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய முதலீடு சேஃபா இருக்கும். அதே சமயம் மார்க்கெட் க்ரோ ஆச்சு அப்படின்னா அதுல வர்ற லாபத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். இதோடைய NAV பிரைஸ் வெறும் 10 rupees தான். எவ்வளவு அமௌண்ட் வேணாலும் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். ஆல்சோ வருஷத்துக்கு அப் டு 2.5
lakhs வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. நீங்க NRI அப்படின்னா மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே 2 கோடி வரைக்குமே அது க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த NFO உடைய கடைசி நாள் நவம்பர் 20ஆம் தேதி. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. இதுல தமிழ்லயே கஸ்டமர் கேர் சப்போர்ட் கூட இருக்கு. அண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஜென்ட்டை உங்களுடைய வீட்டுக்கே வந்து கூட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். அது சரியா 2019வது வருஷம் டிசம்பர் மாசம் உலகம் முழுக்கவே கொரோனாவுடைய வீரியம் ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருந்த நேரத்துல எப்படி எல்லாருமே தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிறது அப்படின்னு யோசிச்சு கவலையில மூழ்கி இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் நொய்டால் இருக்கிற ஒரு பிரைவேட் ஃபர்ம்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற நபரும் தன்னுடைய குடும்பத்தை எப்படி இந்த ஆட்கொள்ளி நோயிலிருந்து காப்பாற்ற போறோம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் சடனா அவருக்கு ஒரு ஐடியா தோண ஆரம்பிக்குது. அதாவது தன்னுடைய குடும்பத்தை அவருடைய சொந்த ஊருக்கே கூட்டிட்டு போயிட்டா குடும்பமும் கொஞ்சம் சேஃபா இருக்கும் அண்ட் பினான்சியலாகவும் ஈஸியா சமாளிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்ச கிருஷ்ணா தன்னுடைய மனைவி, பையன், பொண்ணு இவங்க 3 பேரையுமே கூட்டிட்டு ஹத்ராஸில் இருக்கிற அவருடைய சொந்த ஊருக்கு போறாரு. அண்ட் அங்க அவருடைய ஃபேமிலியை செட்டில் பண்ணி விட்டுட்டு அவரு மட்டும் தான் வேலை பார்த்துட்டு இருந்த நொய்டா சிட்டிக்கே திரும்ப வந்து அவருடைய வேலையை கன்டினியூ பண்றாரு. அண்ட் அப்பப்ப நேரம் கிடைக்கிறப்ப ஊருக்கு வந்து தன்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படியே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஒன்ஸ் கோவிடுடைய தாக்கம் குறைஞ்சு ஸ்கூல் எல்லாமே ஓபன் ஆகிற நேரத்துல தன்னுடைய பையனான கிருட்டார்த்தை அவங்க சொந்த ஊர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற DL பப்ளிக் போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விடுறாரு. அப்படி அந்த ஸ்கூல்ல சேர்ந்த கிருட்டார்த்தும் படிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்பவே ஜாலியா இருக்கிறது அப்படின்னு அவனுடைய ஸ்கூல் மற்றும் ஹாஸ்டல் லைஃபை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் விதி யாரை விட்டுச்சு? பையன் சந்தோஷமா ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கிருஷ்ணாவுக்கு செப்டம்பர் 23, 2024 அன்னைக்கு காலையில கிருட்டாத்துடைய ஸ்கூல்ல இருந்து ஒரு போன் கால் ஒன்று வருது. ஆனா அதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. சோ இப்போ ஒரு வழியா அலைஞ்சு திரிஞ்சு தன்னுடைய பையனை கண்டுபிடிச்ச கிருஷ்ணா கிருட்டார்த் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கிறத பார்த்து என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு பதறி போய் உடனடியா அவனை பக்கத்துல இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாரு. பட் அங்கிருந்த டாக்டர்ஸ் கிருட்டார்த்தை செக் பண்ணிட்டு அவன் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தியை சொல்றாங்க. இத கேட்ட கிருஷ்ணா உடைஞ்சு போய் அங்கேயே கதறி அழுக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த விஷயம் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. அடுத்த சில மணி நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலுக்கு வந்த போலீஸ் கிருட்டாத்துடைய உடலை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான உண்மைகள் போலீஸ்க்கு தெரிய ஆரம்பிக்குது. அப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்த ஷாக்கிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 22, 2024 அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு ராம் பிரகாஷ், தினேஷ் பகேல், ஜசூஸ்தன் சிங் அப்படிங்கிற இந்த 3 பேருமே சேர்ந்து DL பப்ளிக் ஸ்கூல்ல இருந்த பாய்ஸ் ஹாஸ்டலை நோக்கி, அதாவது கிருட்டார் தங்கி இருந்த அந்த ஸ்கூலுடைய ஹாஸ்டலை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒன்ஸ் அந்த ஹாஸ்டலுக்குள்ள என்ட்ரான உடனே அங்க இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரா சத்தம் போடாம கிருட்டார்த்துடைய ரூமுக்கு போறாங்க. அங்க அசதியில தூங்கிட்டு இருக்கிற கிருட்டார்த்தை பார்த்த இவனுங்க 3 பேருமே மெதுவா அவனுடைய பக்கத்துல போய் அவன் கத்தாம இருக்கிறதுக்காக அவனுடைய வாயை லைட்டா பொத்திட்டு யாருக்குமே தெரியாம அவனை அங்க பக்கத்துல இருக்கிற மறைவா இருந்த ஒரு கிணத்துக்கு பக்கத்துல தூக்கிட்டு போறானுங்க. அங்க ஆல்ரெடி இவனுங்களுடைய ஆட்கள் 2 பேர் செட் பண்ணி வச்சிருந்த ஒரு இடத்துல அந்த பையனை உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அந்த டைம்ல கிருட்டார்த் தூக்க மயக்கத்துல இருந்ததுனால
இருக்கிறதுனால இவனுங்கனால அந்த பையனை அங்க சரியா உட்கார வைக்க முடியாம போகுது. ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும் STA, எப்படி அந்த பையன் இன்னுமுமே முழிக்காம இருக்கான்? 3 பேர் சேர்ந்து அவனை கடத்திட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்னுமுமே அந்த பையன் எப்படி தூக்கத்திலிருந்து எந்திரிக்காம இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா அதுக்கான பதில் ரொம்பவே சிம்பிள் STA. கிருட்டார்த் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு சின்ன பையன். யூசுவலி நம்மளுடைய வீட்டில் இருக்கிற சின்ன பசங்க டிவி பார்க்கும்போதோ இல்ல சாப்பிடும் போதோ சோஃபாலையோ இல்ல சேர்லயோ படுத்து தூங்கிடுவாங்க இல்லையா? அப்படி அவங்க தூங்கினதுக்கு அப்புறமா பேரண்ட்ஸோ இல்ல வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாரோ தான் அவங்கள தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைப்பாங்க. அந்த டைம்ல அசந்து தூங்கிட்டு இருக்கிற பசங்க அப்படி தூக்கிட்டு போகும்போது கூட எந்திரிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் கிருட்டார்த்தும் ஒரு சின்ன பையன். சோ அவனை தூக்கிட்டு வரும் பொழுது ஒரு நார்மலான குழந்தை எப்படி இருக்குமோ அப்படிதான் அவனுமே இருந்திருக்கான். ஓகே, இப்ப இவனுங்களால அந்த சின்ன பையனை அவங்க நினைச்ச இடத்துல சரியா உட்கார வைக்க முடியல அப்படிங்கறதுனால இப்ப அந்த 3 பேர்ல ஒருத்தனை தவிர மீதி இருந்த 2 பேருமே அந்த சின்ன பையனை கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேருமே அவனை அசைய விடாம புடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா 3ஆவதா இருக்கிறவன் ஒரு பிளேடு எடுத்து கிருட்டார்த்த குத்தி கொலை பண்ண போறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதான் இல்ல. அந்த 3ஆவது நபர் கிருட்டாத்துடைய தலையில தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு பிளேடை வச்சு கிருட்டாத்துடைய தலையில இருந்த முடிய ஷேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த 3 பேருமே சேர்ந்து கிருட்டாத்துக்கு மொட்டை அடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு வேற யாரும் வராம பாத்துக்கிறதுக்காக இவனுங்களுடைய ஆட்களையே இன்னும் 2 பேரை அங்க காவலுக்காக நிக்க வச்சிருக்கானுங்க. பட் அப்படி அவனுங்க மொட்டை அடிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு தெளிச்ச அந்த தண்ணியுடைய ஈரம் தலையில பட்ட உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்ச கிருட்டார் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு புரியாம பயந்து போய் அழுக ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன குழந்தை அந்த நேரத்துல தன்னை இத்தனை பேர் அழுத்தி புடிச்சிருக்கிறத பார்த்தா வேற என்ன பண்ணும் STA? பட் அந்த புத்திசாலிங்க இந்த ராத்திரி நேரத்துல அவன் அழுகிற சத்தம் கேட்டு யாராச்சும் அங்க வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோமோ அப்படிங்கிற பயத்துல அவன் ஒரு சின்ன குழந்தை அப்படின்னு கூட பார்க்காம கிருட்டார்த்த அமைதியா இருக்க சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. பட் வலி தாங்க முடியாத அந்த சின்ன பையனும் இன்னும் சத்தமா அழுக ஆரம்பிக்கிறான். சோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிக்க ஆரம்பிச்ச அந்த 5 முட்டாளுங்களும் ஒரு துணி எடுத்து அந்த சின்ன பையனுடைய வாயில வச்சு அடைச்சு அவன் கத்துறத நிறுத்துறானுங்க. பட் அப்படி சத்தத்தை நிறுத்தினவனுங்களுக்கு அந்த பையன் கை காலை உதறி அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றத நிறுத்த முடியல. இது எல்லாத்தையுமே பார்த்து பொறுமை இழந்து போன அந்த 5 பேர்த்துல ஒருத்தன் இவன் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான், மூச்சு நின்னுருச்சு அப்படின்னா எல்லாமே நின்னுரும் அப்படின்னு யோசிச்சு கிருட்டாத்துடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். இதுல மூச்சு விட முடியாத கிருட்டார்த்தோ கையையும் காலையும் உதறி அந்த பிடியில இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். பட் ஒரு சின்ன பையனால எப்படி இந்த 5 ராட்சசன்களையும் சமாளிக்க முடியும்? சோ கொஞ்ச நேரத்திலேயே தான் எதனால் இப்படி சாகுறோம் அப்படின்னு கூட தெரியாம துடிச்சு இறந்து போறான் கிருட்டார். இப்ப இதுதான் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணும்போது கிரைம் சீன்ல இருந்த பொருட்கள் கில்லர்ஸ் எதனால கொலை பண்ணானுங்க அப்படின்னு அவங்களுடைய மோட்டிவ சொல்றதுக்கு முன்னாடியே எதுக்காக அந்த கொலை நடந்திருக்கும் அப்படின்னு போலீஸ்க்கு படம் போட்டு காட்டுச்சு. அப்படி அந்த கிரைம் சீன்ல என்ன பொருட்கள் இருந்துச்சு அப்படிங்கறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் STA. இப்ப அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ரெக்கவர் பண்ணிட்டு இருந்த அதே பேரலல் டைம்ல டாக்டர்ஸ் கிட்ட இருந்து கிருட்டார்த்துடைய அட்டாப்சி ரிப்போர்ட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல கிருட்டார்த் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்கான் அப்படிங்கறதும், அப்படி கழுத்து நெரிக்கப்படும் பொழுது அவனுடைய காலர் போன் கழுத்து எலும்பு உடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதையடுத்து கிருட்டாத் கடத்தப்பட்ட அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அங்க தங்கியிருந்த ஒரு 13 வயசு பையன் செப்டம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பையன் தூங்கிட்டு இருக்கும் பொழுது பகேல் அப்படிங்கிற நபர் கிருட்டார்த்த கடத்தினாலையா அதே நபர் இந்த டீனேஜ் பையனையும் கடத்த ட்ரை பண்ணதாகவும், அப்ப சடனா கண் முழிச்ச அந்த பையன் சத்தம் போட்டு எல்லாத்தையுமே எழுப்பினதால அவனை கடத்தாம விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறான். சோ இப்ப இந்த கொலையில சம்பந்தப்பட்ட அந்த 5 பேரையுமே தேடி அரெஸ்ட் பண்ண போலீஸ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த ஸ்கூலையுமே பூட்டி சீல் வைக்கிறாங்க. என்ன ப்ரோ இது, தப்பு பண்ணது அந்த 5 பேர் தானே, எதுக்காக ஸ்கூலை பூட்டி சீல் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுதான் STA இந்த கேஸில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்விஸ்டே. கிருட்டார்த்த கொலை பண்ணதா சொல்லப்படுற அந்த 5 பேரும் வேற யாரும் இல்ல, அந்த ஸ்கூலை நடத்துற அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபால் அண்ட் டீச்சர்ஸ் தான்.
எஸ்டிஐ இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்க்கல. பட் எஸ், நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த ஜசோஸ்தன் சிங் தான் அந்த டிஎல் பப்ளிக் ஸ்கூலுடைய ஓனர். ஆனா அவனுடைய பையன் மற்றும் ஸ்கூலுடைய டைரக்டரான தினேஷ் பகேல் அண்ட் இந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சர் ராம் பிரகாஷ் அண்ட் இவனுங்க 3 பேரும் இல்லாம இன்னும் 2 பேரு காவலுக்கு நின்னானுங்க இல்லையா. அதுல ஒருத்தன் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் லக்ஷ்மண் சிங், இன்னொருத்தன் அந்த ஸ்கூல்ல வேலை செய்யற டீச்சர் வீர்பால். அதனாலதான் எந்த ஒரு பயமும் இல்லாம பிரச்சனையும் இல்லாம ஈஸியா அந்த ஹாஸ்டலுக்குள்ள உள்ள போயிருக்கானுங்க. சோ இப்ப அந்த கொலையை பண்ணது யாரு, அந்த கொலை எப்படி நடந்துச்சு அப்படின்னு இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும், என்னதான் அந்த கில்லர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும், ஒரு கேஸ்ல குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு மூல காரணமா இருக்கிற மோட்டிவ் ஆஃப் மர்டர் இன்னுமே கிளியரா தெரியாம தான் இருந்துச்சு. சோ அவங்க 5 பேரையுமே விசாரிக்க ஆரம்பிச்ச போலீஸ் ஃபர்ஸ்ட் எதுக்காக அந்த சின்ன பையனை கொலை பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த 5 பேருமே, சார் எங்களுக்கும் கிட்டாத்துடைய மரணத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, அவன் உடம்பு சரியில்லாம தான் இறந்து போனா அப்படின்னு யூசுவலி தப்பு பண்ணி மாட்டிக்கிற எல்லாருமே சொல்ற அதே டயலாக் தான் இவனுங்களுமே சொல்லியிருக்கானுங்க. ஆனா அதுல இருந்து கொஞ்ச நேரத்திலேயே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அவனுங்க சொன்னதை கேட்ட போலீஸ், உண்மையாவே நீங்களாம் படிச்சவனுக்கு தானா இல்ல ஃப்ராடு வேலை பார்த்து இந்த டிகிரி சர்டிபிகேட் வாங்கினீங்களாடா அப்படின்னு அதிர்ச்சியில அவனுங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸையே அதிர்ச்சி அடைய வச்ச, கேட்கிற எல்லாத்தையுமே இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களே கிடையாது அப்படின்னு யோசிக்க வச்ச அந்த 5 பேரும் கன்ஃபஸ் பண்ண விஷயங்கள் இதுதான். ஹத்ராஸில் இருக்கிற டிஎல் பப்ளிக் ஸ்கூலுடைய ஓனரான ஜசோஸ்தன் சிங் கடந்த சில மாதங்களாகவே ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுண்ட் கம்மியாயிட்டே வர்றத நோட் பண்றான். இப்படியே போச்சு அப்படின்னா ஸ்கூலை இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்னு பயந்தவன் அந்த ஸ்கூலை எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ரொம்ப நேரமா யோசிச்சவன் அவனுடைய வாழ்க்கையில அவன் ரொம்பவே நம்புற தாந்திரிகம் தான் இந்த எல்லா கேள்விகளுக்குமான பதில் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய பையனான பாகலை கூப்பிட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சொல்றான். இத கேட்ட பகேலோ ஆரம்பத்துல கொஞ்சம் தயங்க ஆரம்பிக்கிறான். இத பார்த்த ஜசோஸ்தன் சிங், நம்ம ஸ்கூலுடைய நிலைமை ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு, இப்படி போனா நம்மளால நம்மளுடைய ஸ்கூலை காப்பாற்ற முடியாம போயிரும், நம்ம ஸ்கூல் செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கும் நம்ம நல்லா இருக்கிறதுக்கும் ஒரு நரபலிய கொடுத்தே ஆகணும், சோ ஏதாவது ஒரு சின்ன குழந்தைய செலக்ட் பண்ணி பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்றான். ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரியே இதை கேட்டு தயங்கின பகேல் கொஞ்ச நேரத்திலேயே ஸ்கூல் கையை விட்டு போச்சுன்னா என்ன பண்றது, நம்மளுடைய மானம் போயிரும், மரியாதை போயிரும், காசு இல்ல அப்படின்னா ஊர்ல யாருமே அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய அப்பா சொல்றது சரிதான் அப்படின்னு முடிவு பண்ண பகேல் அந்த ஸ்கூல்ல இருக்கிற 2 டீச்சர்ஸ் மற்றும் பிரின்சிபலுடைய உதவியோட நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு பையனை டார்கெட் பண்ணி அவனை கடத்த ட்ரை பண்ணிருக்கானுங்க. பட் அந்த பையன் சத்தம் போட்டு எல்லாத்தையுமே எழுப்பினதால அவனுடைய முதல் முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கு. சோ இப்ப 2வது முறையா சின்ன பையனான 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிற கிருட்டாத்தை டார்கெட் பண்ண அவனுங்க பக்காவா பிளான் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அவனுங்க நினைச்சதை செஞ்சு முடிச்சிருக்கானுங்க. ஆக்சுவலா நான் இதை நரபலி அப்படின்னு சொல்லும் பொழுதே நீங்க எல்லாருமே கிரைம் சீன்ல போலீஸ் என்னத்தை பார்த்திருப்பாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிருப்பீங்க. அங்க பூஜைக்கு தேவையான பொருட்களான கயிறு, இரும்பு சாவி, மதம் சார்ந்த புத்தகங்கள் அப்படின்னு போலீஸ் இது எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிருக்காங்க. இப்படி கிரிட்டார்த்த கொலை பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்றது, இந்த இறந்த உடலை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்னு யோசிச்ச பகேல் ஃபர்ஸ்ட் கொலை நடந்த அந்த டைம் லைனை டேம்பர் பண்றதுக்காக கிரிட்டாத்துடைய இறந்து போன உடலை அவனுடைய கார்ல எடுத்துட்டு போய் வச்சு ஹத்ராஸில் இருந்து ஆக்ராக்கு போக ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த டைம்ல தான் கிரிட்டாத்துடைய அப்பா கிருஷ்ணாக்கும் கால் பண்ணி உங்களுடைய பையனுக்கு சுத்தமா முடியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு டிராமா பண்ணிருக்கானுங்க. இப்படி பண்ணா பையன் உடம்பு முடியாம தான் இறந்து போனா அப்படின்னு பேரண்ட்ஸ் ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கானுங்க. பட் அப்படி இருந்தாலுமே மொட்டையெல்லாம் எப்படி அடிச்சானுங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் மொட்டை அடிச்சது ஒரு சந்தேகமா வரும் அப்படிங்கிறது இவனுங்க யோசிச்சானுங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. நான் எப்பயும் சொல்ற மாதிரி தான் இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. ஸோ இப்போ போலீஸ் அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் மற்றும் இவனுக்கு கொடுத்த வாக்குமூலத்தை வச்சு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. அண்ட் போலீஸ் நினைச்ச மாதிரியே அவங்களுக்கு எதிரான குற்றமும் நிரூபிக்கப்படுது. அப்புறம் என்ன ப்ரோ, கில்லர்ஸை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணதும் ப்ரூவ் ஆயிருச்சு, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தானே பெண்டிங் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல எஸ்டிஏ. இனிமேல் தான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. இந்த
இந்த கேஸுடைய ட்ரையல் ஆரம்பிச்சு இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருந்த அந்த டைம் பீரியட்ல சம்பவம் நடந்து 2 மாசம் கழிச்சு, அதாவது டிசம்பர் 2024 போலீஸ் ஒரு புதிய சஸ்பெக்ட இந்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, போலீஸ் அவன் தான் இந்த கேஸ்ல உண்மையான கில்லர் அப்படின்னும், இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 5 பேருமே இந்த கொலையில சம்பந்தப்படல அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க, அவனுங்க தான் எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் எதுக்காக அவங்க இந்த கொலையை பண்ணல அப்படின்னு போலீஸ் சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க எஸ்டிஐ. ஃபர்ஸ்ட் போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்கிற அந்த புது சஸ்பெக்ட் யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அந்த புது சஸ்பெக்ட் வேற யாரும் இல்ல, கிர்டார்த் படிச்ச அதே போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு 13 வயசு சின்ன பையன். அந்த கொலைக்கான காரணமா அந்த பையன் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணதா போலீஸ் சொன்னது என்ன அப்படின்னா, அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த 13 வயசு பையன் அந்த போர்டிங் ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு பிடிக்காததுனால எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த ஸ்கூலுடைய பேரை கெடுத்து அதை கம்ப்ளீட்டா மூடணும் அப்படின்னு நினைச்சு அந்த ஸ்கூல்ல ஏதாவது கொலை நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்கூலை மூடிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இப்படி பண்ணியிருக்கான். இத அவனே ஒப்புதல் வாக்கு மூலமா போலீஸ் கிட்ட கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்ல எஸ்டிஏ, இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஜூலை மாதம் வேற ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை கழுத்தை நெரிச்சு கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான். இந்த பிரச்சனை அந்த ஸ்கூலுடைய நிர்வாகத்துக்கும் தெரிய வந்திருக்கு. பட் அந்த ஸ்கூலுடைய நிர்வாகமும் இதை ரொம்பவே சீரியஸா எடுத்துக்காம இத விளையாட்டுத்தனமா ஒரு சின்ன தப்பா மட்டும் கன்சிடர் பண்ணி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்காம அப்படியே விட்டுருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் இந்த விசாரணையில வெளியாயிருக்கு. டிசம்பர் 16 அன்னைக்கு ரகசியமா அந்த பையன் கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு ஜூவினல் ஹோமுக்கு அனுப்பப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, இந்த கொலைய அந்த பையன் கோவத்திலேயோ இல்ல வேகத்திலேயோ பண்ணல, தெளிவா நிதானமா யோசிச்சு பிளான் பண்ணி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த கொலை சம்பந்தமா அவன் இன்டர்நெட்ல சர்ச் பண்ண சர்ச் ஹிஸ்டரியும் எவிடன்ஸா போலீஸ் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா அரெஸ்ட் பண்ணப்பட்ட அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், ஓனர் அப்படின்னு அந்த 5 பேர் மேல இருந்த கொலை வழக்கு மாற்றப்பட்டு எவிடன்ஸை மறைக்க ட்ரை பண்ண குற்றத்திற்காகவும் சட்டவிரோதமா ஸ்கூல் மற்றும் ஹாஸ்டல் ரன் பண்ணதுக்காகவும் அப்படின்னு கேஸ் மாற்றப்பட்டு அவங்கள ஜெயில அடைச்சிருக்காங்க. கைது பண்ண அந்த 5 பேரையுமே கொலை குற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் இல்லீகலா ஸ்கூலை நடத்தினதுக்காக இன்னுமே கஸ்டடியில தான் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டு அதிர்ச்சியும் கோபமும் ஆன கிர்டாத்துடைய ஃபேமிலி அந்த 5 பேருமே கிர்டாத்தை கொலை பண்ணல அப்படின்னா இந்த பையன் தான் கொலை பண்ணி இருக்கான் அப்படின்னா கிரைம் சீன்ல போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த நரபலி பூஜை ஜாமான்கள் எதுக்காக எப்படி அங்க வந்துச்சு? அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எதுக்காக இவங்க தான் கொலை பண்ணாங்க, அதுவும் ஸ்கூலுடைய வளர்ச்சிக்காக தான் நரபலி கொடுத்தோம் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணாங்க. எப்படி கிர்டாத்துடைய உடல் அந்த ஸ்கூலுடைய டைரக்டருடைய காருக்கு போச்சு? என்ன தில்லுமுள்ளு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய பையன் கொலை செய்யப்பட்ட விஷயம் இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? அந்த பையனை காப்பாத்துறதுக்கு இவங்க 5 பேருமே கொலை பழியை ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல, கண்டிப்பா இவங்க தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அநியாயமா இன்னொரு சின்ன பையன் மேல இந்த பழியை போட்டு இவங்க தப்பிக்க பாக்குறாங்க. எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல எஸ்டிஐ, போலீஸுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. சோ ப்ராப்பரான ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி இந்த கேஸை விசாரிக்கணும் அப்படின்னு கோர்ட்ல ஒரு ரிக்வெஸ்டும் பண்றாங்க. அண்ட் இதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இனிமே நடந்துட்டு தான் இருக்கு. சோ இந்த கேஸுடைய இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு உண்மையான குற்றவாளி யாரு, அவங்களுக்கு கோர்ட் என்ன தண்டனை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஸ்கூல்ல நடந்த ஒரு மர்டர் மிஸ்ட்ரி கேஸை பத்தி நான் போட்டிருப்பேன். எஸ்டிஐ இப்ப வரைக்கும் சொல்றேன், நம்ம சேனல்ல இது வரைக்கும் நான் போட்ட கேசஸ்லயே ஆருஷி கேஸ்க்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ட்விஸ்டட் சஸ்பென்ஸ்ஃபுல்லான என்ன கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்குமே தூங்க விடாம பண்ண ஒரு கேஸ் அப்படின்னா அது அந்த கேஸ் தான். நம்மளுடைய பழைய எஸ்டிஐ டாப் 5 தமிழ் ஓஜி எல்லாருமே அதை பார்த்திருப்பீங்க. பட் இப்ப புதுசா சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் மேபி அதை பார்க்காம இருக்கலாம். அதோட லிங்கை மேல கார்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ரொம்பவே டிஃபரெண்டான நிறைய கேசஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நம்மளுடைய பழைய வீடியோஸ்ல புதைஞ்சு கிடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான வியர்டான பல கேசஸை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனல்ல இருக்கிற வீடியோ செக்ஷனுக்கு போய் நம்மளுடைய பழைய வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. சில வீடியோஸ் எல்லாம் தம்ப்நெயில பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாத மாதிரி தெரியும். ஆனா கேசஸ் ஒவ்வொன்றும் தரமா இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க ஒவ்வொரு கேஸா பாருங்க, உங்களுக்கே தெரியாம ஒரு
பயங்கரமான ட்விஸ்டட் கேஸ் எந்த தம்ப்நெயில்குள்ள வேணாலுமே ஒளிஞ்சிருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அமேசான் ரிவ்யூ கில்லருடைய பார்ட் 2 வீடியோ மாதிரி. நான் வீடியோவுடைய ஸ்டார்டிங்ல சொன்ன இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. நவம்பர் 20க்கு அப்புறமா கண்டிப்பா வாய்ப்பே கிடைக்காது. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். இல்ல ஸ்கிரீன்ல தெரியுற இந்த QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. எல்லாத்தையுமே படிச்சு புரிஞ்சுக்கிட்டு இப்பவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. சோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய இன்ட்யூஷன் இந்த கேஸ்ல என்ன சொல்லுது? அந்த 13 வயசு பையன் தான் கில்லரா இருப்பான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அந்த 5 பேருமே தப்பிக்கிறதுக்காக அவங்களுடைய பணத்தையும் இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணி அந்த சின்ன பையனை பலிகிடாவா ஆக்கி இப்படி ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன டாபிக்ல வீடியோ வேணும், இல்ல என்ன கேஸ் வேணும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். இப்போ வரைக்கும் வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா இன்னும் லைக் பண்ணல அப்படின்னா இப்பவே ஒரு லைக் கொடுத்துருங்க. பிகாஸ் உங்களுடைய அந்த ஒரு சின்ன லைக் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.